ஜப்பான்ல இன்னைக்கு ஜப்பான் ரைஸை வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் மொத்தம் 6 பேர். 6 பேருக்கு தகுந்த மாதிரி 2 கப் நிறையா ரைஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். நம்ம ஊர்படி இது பச்சரிசி. இந்த பச்சரிசியை சமைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச்சு தண்ணி வந்துட்டு இதுக்கு மேலே நிற்கிற மாதிரி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுடலாம். ஸோ இந்த குக்கரில் இதை மூடிட்டு ப்ளக்கை சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் இதை ஆன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஒரு 1 ஹவர் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் வெட்டி மற்ற வேலையை பார்த்துடலாம். இங்கே உள்ள பல்லாரி ஒயிட் கலரில் இருக்கும். இதை வெட்டினா அந்த அளவுக்கு கண்ணீரும் வராது, அந்தளவுக்கு காட்டமும் இருக்காது. ஆல்ரெடி பாதியாக கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் இது முளை கட்டின பயிரில் உள்ள செடியில் உள்ள தண்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, அப்புறம் வந்துட்டு குடமிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு சமைச்சிட்டு அதுக்குள்ளே ரைஸ் வந்து குக் ஆகிருச்சு. ஸோ குக்கான ரைஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். ஸோ கொஞ்சமாக ரைஸ் போட்டாலும் நல்லாவே பொங்கி மேலே வந்துடும். வெறும் ரைஸை சாப்பிடாம ரைஸோட ஏதாச்சும் காய்கறி மிக்ஸ் பண்ணி இல்லை தயிர் சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி சாப்பிடுவோம். சைடில் வந்துட்டு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த ரைஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஜப்பான் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.